டீச்சர்ஸ். இந்த TNTET பேப்பர் 1 and 2 ரெண்டுமே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன பண்ண உளவியல் பாடம். இந்த உளவியல் பாடத்துல நாம விடாம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 4-5 சாப்டர்ஸ் வந்து இதுல வந்து முடிஞ்சது. இப்ப ஃபைனலா நாம பார்த்துருக்கிறது எப்படின்னா, எமோஷன்ஸ், அதாவது மன எழுச்சிகள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த மன எழுச்சிகள் என்றால் என்ன? இதுல வந்து எதிர்மறையான மன எழுச்சிகள் எது? நேர்மறையான மன எழுச்சிகள் என்ன? அதே நேரத்துல இந்த மன எழுச்சிகள் வந்து எப்படி வந்து ஒரு பள்ளி அளவிலும், இல்ல மாணவர்கள் ஒரு பெற்றோர்கள் மூலமாவோ, இல்ல ஆசிரியர் மூலம் எவ்வாறு ஒரு மாணவனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அப்ப இந்த எமோஷனல் பேலன்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும்? மன எழுச்சி சமநிலை எப்படி பண்ணணும்? எமோஷனல் ரெகுலேஷன் எப்படி செய்யணும்? இது வந்து ஒரு பெற்றோர்கள் ஒரு பள்ளி அளவுல எந்த வித ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி வருகிறது நீங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க எவ்வளவுதான் உளவியல் பொறுத்தளவுல எவ்வளவுதான் நம்ம எம்சிக்கு படிச்சாலும், அது சேம் எம்சிக்கு வந்து ரிப்பீட் ஆகுமா? என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதே நேரத்துல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பாடத்த வந்து நம்ம இந்த உளவியலாளர்களுடைய கருத்துக்கள், என்னென்ன ஒரு உளவியல் கோட்பாடுகள், அப்புறம் அவர்கள் வந்து அந்த கோட்பாடுகள் வந்து கண்டுபிடித்த அந்த அந்த வருடங்கள், இதெல்லாம் நாம் வந்து மிக மிக தெளிவாக நாம தெரிஞ்சுட்டு இருக்கும்போது, நிச்சயமா எப்படி எந்த மாரி ஒரு கேள்விகள் வந்தாலும் கூட நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணி போயிரலாம். இப்ப இந்த நம்ம சாப்டர்ல ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல நெறைய இதில வந்து நம்ம எமோஷனல் பத்தி நெறைய சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவுல இந்த எமோஷனல் பேலன்ஸ் வந்து எப்படி ஒரு குழந்தைகள் நம்ம கொண்டு வரணும் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, நீங்க கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். ஏன்னா நம்ம சேனல பார்க்குறவங்க அத்தனை பேருமே ஒரு 90 சப்ஸ்கிரைபர் தான் இல்லாம தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லெட் அஸ் ஃபாலோ அண்ட் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் யுவர் டீச்சர்ஸ். ஏன்னா திட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிச்சயமா நீங்க உங்களுக்கு கிடைத்த பலன் அவங்களுக்கு கிடைக்கட்டும். நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. ஓகே, லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு த சப்ஜெக்ட் நவ். இப்போ மன எழுச்சியோட சமநிலை என்பது எமோஷனல் ரெகுலேஷன், எமோஷனல் பேலன்ஸ் நம்ம சொல்லலாம். இப்ப இந்த எமோஷனல் பேலன்ஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுல வந்து இதுல வந்து நன்மை தீமைகளை வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்போ எதுக்கு வந்து பேலன்ஸா இருக்கணும்னா, அதுல இருந்து நமக்கு ஒரு நன்மை ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வரணும் அப்படின்னா, அந்த அந்த எமோஷன் வந்து ஷுட் பி இன் பேலன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆரம்ப நிலையில பார்க்கும்போது இது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலையில தான் இந்த எமோஷன் வந்து நம்ம இருந்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி ஃபார் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல வந்து வர அந்த டைம்ல எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எமோஷனல் பேலன்ஸ் மேல வரும்போது, குறிப்பா அதுல சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் டீச்சர்ஸ், அப்புறம் வந்து இருக்கிற நம்ம இந்த பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவர்களுடைய மன எழுச்சியில் வந்து ஒரு நிலை நம்ம சமன்பாடு கொண்டு வருவதற்கு தேவையான ஒரு வழிகாட்டல் வந்து எப்படி இருந்தாலும் முக்கியம்ங்கிறத இந்த டாபிக்ல நம்ம இங்க பார்த்துக்கலாம். இப்போ இதுல பார்க்கும்போது என்னன்னா, இந்த சமநிலை பெற்ற ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர்கள் வந்து குடுக்கின்ற அந்த விளக்கங்கள் எல்லாமே குடுக்கறதுக்கும், அதே போல மன சமநிலையற்ற கொடுக்க நிறையவே வேறுபாடு வந்து மாணவர்கள் உணர முடிகிறது. சோ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணாம, ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்து நம்ம குடுக்கறது மூலமா, இந்த மாணவர்கள் வந்து எமோஷனல் சமநிலை வந்து நம்ம கொண்டு வரலாம். அப்புறம் இந்த மன வெளிச்சப்பட்ட சமநிலை குழந்தைகள் வந்து தேவையான சூழல்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அத வந்து நாம கிரியேட் பண்றது மூலமா, நம்ம மாணவர்களோட மன சமநிலை கொண்டு வரலாம். இதுல குறிப்பாக பார்க்கும்போது, இந்த தகவல் தொடர்பு ஊடகங்கள் வந்து ரொம்பவே இந்த மாணவர்கள் வந்து உதவியா இருக்குது. முதலாவது பார்த்தோன்னா, தொலைக்காட்சி பெட்டி. இந்த இந்த டிவி இருக்குது இல்லையா? இது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நமக்கு எல்லாமே தெரியுது. ஆனா, அதுல வர்ற அந்த பாசிட்டிவ் எமோஷன் வந்து ஒரு குழந்தைகளோட ஒரு அடிப்படை புரிதலையும் மாற்றி அமைக்கக்கூடிய வர வருகிறது. அதே நேரத்தில் எதிர்மறையான வர்ற அந்த 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 எமோஷன்ஸ், அந்த மன எழுச்சிகள் வந்து நிச்சயமா அவங்கள வந்து ஒரு ஒரு சாதாரணமான இருந்து ஒரு அசாதாரணமான குழந்தைய மாற்றக்கூடிய சக்தியும் அந்த அதுக்கு இருக்குது. அதனால தொலைக்காட்சி பெட்டி வந்து முதலாவதாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள், அப்புறம் பார்த்தா கணினி, செய்தித்தாள்கள், வார இதழ்கள், அப்புறம் மின்னணு விளையாட்டு சாதனங்கள், இந்த டிஜிட்டல் டிவைசஸ், இதுவே ரொம்பவே மன எழுச்சிகள் வந்து பயன்படுத்த ரொம்ப முக்கியமான காரணியா இருக்குது. அப்புறம் கண்காட்சி மற்றும் விளையாட்டு அரங்கங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு மாணவர்களை நம்ம அழைச்சு செல்லும் போது, அதுல வர்ற அந்த அந்த பதில வர்ற அந்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், இல்ல அதுல வர நம்ம அந்த பார்க்குற அந்த ஆப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் ஆகும், எந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க பாசிட்டிவா கொண்டு போறாங்க, பாசிட்டிவ் எமோஷன் வந்து எந்தெந்த வழியில வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்மளால உட்புகுத்த முடியுங்கிற பார்க்கும்போது நிச்சயமா இந்த மன எழுத்து சமநிலையில பார்க்கலாம். அப்புறம் நாட்டுப்புற கலைகள், இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா நாட்டுப்புற கலைகள் வந்து என்ன, அவ்வளவு குறுக்கிற அத்தனையும் ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அங்க வந்து கிரியேட் பண்றது. அதே நேரத்துல ஊர் திருவிழாக்கள், இதோட மெயின் கான்செப்டே பண்ண ஊர் திருவிழா ஆகட்டும், அப்புறம் கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எமோஷனை வந்து குழந்தைகளுக்கும், அந்த வீட்டு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும், ஒரு குடும்பத்திற்கும், ஒரு மாதிரி பெரியவர்களுக்கும் கொண்டு வருவதன் மூலமா நிச்சயமா அங்க இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்மளால மாத்த முடியும்.
அப்போ இந்த செய்தித்தாள்கள் வரும் செய்திகள் நீங்க பாருங்க. இப்போ அது குறிப்பா நீங்க பாருங்க. ஒரு எலக்ஷன் டைம் ஆகட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு வரும்போது, ஒரு மாணவர்களுக்காக நம்மளுடைய பள்ளி அளவுல ஒரு செய்திகள வந்து நம்ம திரட்டி குடுக்கறது கூட நம்மள அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லாமே பார்க்கும்போது ஒரு விளம்பரத்திற்காகவும் இருக்கலாம். இதே நேரத்துல எல்லாமே ஒரு நெகட்டிவ் எமோஷன குடுக்கக்கூடிய ஒரு செய்திகளால தான் நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த மாரி ஒரு நெகட்டிவ் ஒரு எமோஷன் குடுக்கக்கூடிய செய்தித்தாள்கள் வந்து செய்திகள வந்து எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவா மாத்தி குடுக்கிறதுன்னா, அது மிகவும் ரொம்ப சவாலான விஷயமா தான் நமக்கு தெரியுது. அப்ப அதே நேரத்துல சிறுவர்களுக்கான பாடல்கள் இருக்கும். போட்டிகள், நீதி கதைகள், இதன் மூலம் அத படைக்கதைகள், நகைச்சுவை நாடகங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா துணுக்குகள், இது மூலமா தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாசிட்டிவ் எமோஷன வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம குடுக்க முடியுது. அப்ப இத வந்து விரும்பி படிக்கும்போது என்னாகு, அதுல வர்ற அந்த ஹீரோஸ் உதாரணமாக வந்து கதைகள் வரும் அரக்கன்கள், அதுல வர்ற அந்த வில்லன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த அடுத்தடுத்து வர்ற அந்த கோமாளி வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு மகிழ்ச்சிய தருகின்ற இந்த கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு ஜோக்கரா இருப்பாங்க, ஹீரோஸ் இருப்பாங்க, வில்லனா இருப்பாங்க. இவர்கள் எல்லாமே சேர்ந்து ஃபைனலா அவங்க குடுக்குறது வந்து, ஒரு பாசிட்டிவ் எமோஷன் குடுக்கக்கூடிய கதை புத்தகங்களா, ஒரு புத்தகங்கள் அந்த நூல்கள் வந்து குடுக்கக்கூடியமா இருந்தா தான், அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அங்கே பார்க்கலாம். அப்போ இந்த மாறி, மாறி வரும் அந்த மன எழுச்சிகள் இருக்கு இல்லையா? இது முடிச்ச உடனே என்ன ஆகுன்னா, அப்ப அந்த மன எழுச்சி எப்படி சமநிலைப்படுத்தணும்? இப்ப நல்லா ஒரு பார்த்தோன்னா ஒரு வில்லன் கேரக்டர் பார்ப்பாங்க. அந்த வில்லன் செஞ்சது சரிங்கிற மாதிரி வந்து ஒரு ம ஒரு 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 இன்டைரக்ட்டா ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்து அதிகமா குடுத்து, அதுதான் இந்த காலத்துல வந்து சரிங்கிற மாரி ஒரு அமைப்பு இப்ப வந்து கொண்டு வருவாங்க. இப்ப அத வந்து நம்ம மாணவர்கள் மனதில் இருந்து வெளியில் எடுத்து, ஒரு பாசிட்டிவா எப்படி குடுக்கணும்? என்கிறத நம்ம குடுக்கறத பெரிய ஒரு சவாலா இருக்கும். இந்த மாரி ஒரு விஷயத்துல தான் நம்ம மேற்கண்ட இந்த கதைகள், இதுல வர அந்த படக்கதைகளாகட்டும், நகைச்சுவை நாடகங்களாகட்டும், இல்ல நல்ல புராணங்கள், இதிகாசங்கள், இந்த மாரி ஒரு விஷயத்த இந்த நன்னெறி கதைகள், இந்த நன்னெறி நூல்கள், இதெல்லாம் இந்த வேல்யூ எஜுகேஷன் குடுக்கறதெல்லாம், இந்த ஷார்ட் டெம்பர்ல இருக்கிற, ஒரு ஷார்ட் மீடியாவுல இருக்கிற, அந்த நெகட்டிவ் எமோஷன வந்து பாசிட்டிவ் எமோஷனா மாத்துறது அவ்வளோ நம்ம ஒரு கஷ்டப்பட்டு வர்றோம். அப்புறம் இந்த மிருக காட்சி சாலை மற்றும் சர்க்கஸ் கூடாரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மிருகங்கள் வந்து வேடிக்கைகளை பார்க்கும்போது கூட அவைகள் மீது அச்சம் குறைகிறது. ஒரு அவங்க அவங்க செய்யற இப்போ ஒரு ஒரு ரிங் மாஸ்டர் ஒரு சர்க்கஸ்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த ரிங் மாஸ்டர் குடுக்கிற அத்தனை கட்டளைகளையும் அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிற அந்த விலங்குகள் செய்யும்போது, அந்த விலங்குகள் மேல் நம்ம வந்து ஒரு பரிவு ஏற்படும், ஒரு இரக்கம் ஏற்படும். அதே நேரத்துல அந்த விலங்குகள் ஒரு செய்கின்ற அதோட அந்த பாசிட்டிவ் நேரத்துல அந்த எமோஷன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு இந்த மாரி ஒரு அச்ச உணர்வை நீக்கி, அந்த மிருகங்கள் மேல ஒரு ஒரு அன்பு ஏற்படுவதற்கும், அதன் மீது ஒரு அக்கறையும் ஏற்படுறது கூட பிற்காலத்துல வந்து நமக்கு காரணமாக அமைகிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு பார்க்கிறோம். அப்புறம் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள். நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள வந்து குழந்தைகள் வந்து விரும்பி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாரி ஒரு விரும்பி பார்க்கிற இந்த நேரத்துல, இந்த மாரி ஒரு கலந்திகளாகட்டும், இல்ல அந்த கதை களஞ்சியங்களாகட்டும், அப்புறம் சமூக சூழல்ல வந்து என்னென்ன பார்க்குறாங்க, அப்புறம் எந்த இடத்துல எப்பொழுது வந்து எப்படி பேசணும், அதே நேரத்துல வந்து நமக்கு எந்த மாரி ஒரு நேரத்துல நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து சரியான முறையில பெரியவர்களிட்டமோ, இல்ல நண்பர்களிட்டமோ, இல்ல ஒரு அதிகாரிகளிட்டமோ எப்படி நம்ம வெளிப்படுத்தணுங்கிறத, இந்த மாரி ஒரு எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல் ரெகுலேட்டர் வந்து நம்ம பண்ண முடியும். அப்போ அடுத்தது வந்து இந்த வானொலி நிகழ்ச்சிகள். இதுவே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அ ம ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம். அந்த வானொலி நிகழ்ச்சிய கேட்டவுடனே சிந்தனைகள் வந்து என்னன்னா, ஒரு அச்சத்திற்கும் ஆனந்தமும் சிறகடித்து பறந்துமே சமநிலை அடைகிறது இல்லையா? இப்ப அதுல வந்து ஒரு சின்ன ஒரு வானொலியில நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு கதை கேட்கலாம். அந்த கதையில வந்து என்ன பண்ண ஒரு அச்சம் தரக்கூடியன்ற அது மாரி அந்த குரல், அந்த மாரி ஒரு குரல்ல சொல்லுவாங்க. அந்த விலங்குகளோட அந்த சவுண்டு, அந்த போறது எல்லாமே ஒரு இதுல பார்க்கும்போது, அப்புறம் அது முடிஞ்ச உடனே அதிலிருந்து அந்த ஒரு ஆபத்திலிருந்து வெளிய ஒரு அந்த ஹீரோவோ, இல்ல வந்து ஹீரோயின் வெளியில வரும்போது, குழந்தையோ ஒரு அச்ச உணர்வு வெளியில வரும்போது, அதே அந்த அச்ச உணர்வு, இந்த ஆனந்தத்தை கூட நம்ம கேட்கின்றவர்கள் வந்து உணரலாம். இந்த மாரி ஒரு எமோஷன் ரெகுலேட்டர் கூட அங்க இந்த வானொலி மூலம் வானொலி கதைகள் முதற்கொண்டு கொண்டு சொல்றாங்க. அப்புறம் இந்த சிறுவர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இணைத்து எல்லாமே இந்த மன எழுச்சியோட சமநிலை வந்து படுத்த நம்ம என்ன உதவுற மாரி இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல வந்து அது வந்து நெகட்டிவ் எமோஷன வந்து நெறையவே இந்த கிரியேட் பண்றது. ஸோ அந்த மாரி நல்ல நல்ல சேனல் வந்து நம்ம செலக்ட் பண்ணி குடுக்கணும். மன எழுச்சிகள் வந்து சமநிலை படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள வந்து நம்ம சரியான முறையில வீட்டில் இருக்கும்போது, அங்க இருக்கிற பேரண்ட்ஸும், அப்புறம் இந்த பள்ளி அளவுல வந்து ஆசிரியர்களும் அது இன்னும் பெரிய ஒரு பங்கை வந்து நம்ம இது பண்ணணும். அதே நேரத்துல சண்டை காட்சிகள், ஒரு தைரியத்த வந்து நம்ம குடுக்கிற மாரி இருக்கணும். மிருகங்கள் வந்து நம்ம மிருகங்கள் கூட நம்ம இன்வால்வ் பண்ணும்போது, மிருகங்கள் ஒரு அன்பு, பரிவும், ஒரு அச்ச உணர்வும் இல்லாம, சாதாரண இயல்பாக நம்ம பார்க்குற மாரி ஒரு அச்சம் ஏற்படும். அதே நேரத்தில திரைப்படங்கள பார்க்கும் சிறுவன் உளதுனா திரையில் வெளியில் இருக்குது இல்லையா? அதனால வந்து நம்ம என்ன செய்யணும்னா, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம பெற்றோர்கள வந்து நம்ம எப்படி மதிக்கணும்? எந்த மாரி வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு மூவில நம்ம மூலம் நம்ம இதுதான் நம்மளுடைய
நம்ம தமிழ் அரசு கூட வந்து நிறைய மூவிகள் அப்ப வந்து அந்த இந்த மாதத்திற்கு ஒரு மாதிரி நம்ம சினிமாவுக்கு கொடுக்குற அந்த இந்த அந்த இது கூட மிக மிக அருமையான வந்து மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் பயன்படக்கூடிய அந்த ஒரு சினிமா செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கூட மாணவர்கள் வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு எல்லாமே ஒரு ஒரு நிகழ்வா இங்க நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த மனைவி மக்களை காப்பாற்றுவது, ஒரு மனிதர்கள் வந்து எவ்வாறு ஒரு குடும்பத்தை பார்க்கணும், பெற்றோர் சகோதரர்கள் எப்படி இருக்கணும், ஒரு பாச உணர்வு வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு மனித ஒரு இயல்பு இருக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஒரு அந்த நம்ம இந்த சினிமா மூலமா திரைப்படங்கள் மூலமா கொண்டு வரும்போது அதில் இருக்கிற ஒரு பாச உணர்வு, ஒரு அன்பு உணர்வு, ஒரு இரக்கம், மற்றவர்கள் கொண்ட கருணை, இது எல்லாமே அந்த மாணவர்களுக்கு வந்து என்ன பாசிட்டிவ் எமோஷன் வந்து கொண்டு வருகிறது. அதன் மூலமா என்ன சார் லாபம் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் எமோஷன் வந்து கம்மியாயிட்டு வருது. குறிப்பாக வந்து ஒருத்தர் மேல் ஒருத்தர் அந்த பொறாமை, அதே நேரத்தில் வந்து குணம் அந்த பிற வந்து அந்த பேக் பைட்டிங்ன்னு சொல்றது, அப்புறம் வந்து அந்த கோபம் படுறது எல்லாமே என்ன ஆகுதுன்னா கம்மியாயிட்டு வர்றதுக்கு நம்ம இங்க ஈஸியா நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்தது வந்து மின்னணு மற்றும் கணினி விளையாட்டுகள். என்னன்னா மின்னணு கணினி விளையாட்டுகள் வந்து அவங்கள வந்து வெற்றியை நோக்கி வேகமாக என்ன பண்ண முன்னேற வைக்க முடிகிறது. சோம்பல் கொண்ட சிறுவர்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு சுறுசுறுப்பு அடைவதற்கு இதுவும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானப்படுகிறது. அப்போ இந்த சிறுவர்கள் மன எழுச்சியில் வந்து சமநிலை அடைவதற்கு இந்த ஊடகங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளிகள் வந்து பயன்படுத்தினால் வந்து சிறுவர்கள் வந்து நல்ல மன வளர்ச்சியில் பெற்று தனக்கும், பெற்றோருக்கும், நாட்டிற்கும் உதவ நல்ல குழந்தைகளாக வருதுல இந்த ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஸோ இந்த மாரி இந்த ஒரு இதுல எந்த மாரி ஒரு கேள்விகள் வந்துன்னா, ஒரு மன எழுச்சியில் வந்து சமநிலைப்படுத்துவதற்கு ஊடகங்களோட தாக்கம் என்னங்கிறத பத்தி நெறைய இங்க கேள்விகள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்க ஈஸியா நம்ம இங்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த ஆரம்ப கல்வியில குறிப்பாக 6 முதல் 10 வயது வரல உள்ள இந்த கல்வியில வந்து மாணவர்கள் ஒழுக்க வளர்ச்சி வந்து எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 8 வயது சிறுவன் இருக்குன்னு வச்சுங்களேன். அவன் வீட்டில் வந்து ஒரு அரியன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு ரூம்ல வந்து கதவை திறக்கிறான். மேசை மேல் விட்ட ஒரு டஜன் வந்து கண்ணாடி கோப்பைகள் அப்படியே கீழ என்ன ஆகுது விழுந்து விழுந்து வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கீழ விழுந்து வந்து உடைகின்றது. இப்ப கதவு பின்னால் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு தாய் வந்து என்ன பண்ணுவாரு, வைத்திருந்து அவனுக்கு அவங்க அம்மா எப்போ அத வச்சிருந்த அந்த கோப்பைகள் வந்து அவனுக்கு தெரியாது. அதனால இது என்ன ஆகுதுன்னா, அந்த கதவு திறந்த உடனே அது வந்து கீழ விழுகுது. இது விழுந்த உடனே என்ன ஆகுன்னா, பார்த்தப்ப என்ன ஆகுன்னா, அந்த அம்மாவ பார்க்கும்போது இந்த இந்த கோப்பைகள் எல்லாமே அவன் வந்து உடைஞ்சு கிடைக்கிறதா, இந்த செயல் வந்து பார்த்து என்ன பண்ணும்னா, அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? நம்ம சாதாரணமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா இந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க பாருங்க. இதை வந்து அவங்க அம்மா அறிந்திருந்து கூட அவனை தண்டிக்கவில்லை. எங்க அம்மா வந்து என்ன பண்ண அவங்கள வந்து தண்டிக்கவில்லை. என்ன காரணம் என்னங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ ஏறத்தாழ அதே வயதினுடைய இன்னொரு சிறுவன் சரியா? அதே இந்த ஒரு நிகழ்வு வந்து அதே வயதோடைய அதே நிகழ்வு வந்து வேற ஒரு இதுல நடக்குது. அப்போ அந்த தாய் வந்து அந்த அம்மா என்ன சொல்வாங்கன்னா, இப்போ பாருங்க இத பாருங்க. "அலமாரியில் 2 கண்ணாடி கோப்பைகள் வைத்திருக்கிறேன். உனக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் நான் வந்து எடுத்து தருகிறேன்" என்று கூறி சென்று விட்டாள். சரியா? இப்போ தாய் வந்து வெளியே சென்றது சிறுவன் தின்பண்டம் எடுப்பதற்காக அது அலமாரி போறான், டப்பாவ எடுக்கிறான். எடுப்பது என்னமோ அதுவும் அதே எதிர்பாராத விதமாக அந்த கண்ணாடி கோப்பை என்ன ஆகுது? கீழே விழுந்து உடைகிறது. இப்ப அவங்க அம்மா வருவாங்க. அம்மா வந்து குழந்தைகளிடம் சொல்லுவாங்க. என்ன பாருங்க. "நான் உன்னிடம் திரும்ப திரும்ப கூறிவிட்டு சென்றும் நீ கண்ணாடி கோப்பை உடைத்து இருக்கிறாய்." சரியா? அப்போ இது போகும்போது என்னன்னா, இது சொல்லி இந்த ஒரு டயலாக் சொல்லி கூட அந்த மாணவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த குழந்தைய வந்து அவனை அடித்தும் விட்டாள் இல்லையா? அத வந்து ஒரு அடியும் அவங்க அம்மா ஒரு அடிக்கிறாங்க. இந்த இரு நிகழ்ச்சிகள் தான் நாம என்ன பண்ண கண்கூட பார்க்கிறோம். ஒரு 2 சீன் வந்து அங்கங்க நடக்குது. ஒரு இது வந்து ஒரு பில 2 நடக்குது. இப்போ இது வந்து நிகழ்வுகள் பாருங்க. இதோட இம்பாக்ட் பாருங்க. இந்த இரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது முதல் சிறுவன் என்ன பண்ணா 12 கோப்பைகள். அவன் உடைச்சது எத்தன கோப்பை? 12 கோப்பைகள் உடைத்தான். ஆனாலும் அவனுக்கு தண்டனை வந்து கிடைக்கவில்லை. ஆனால் 2வதா இருந்த சிறுவன் என்ன பண்ண பாருங்க. அந்த 2ல வந்து 1 கோப்பை மட்டும் தான் உடைத்தான். ஆனா அதற்கான தண்டனையை வந்து அவன் சிறுவன் என்ன பண்ணா பெற்று விட்டான். சரி இப்போ இவ்விருவர் செய்த செயல்கள் வந்து யார் செய்தது வந்து கண்டிக்கத்தக்கது என்ற சிறு குழந்தைகள் நம்ம கேட்கும்போது முதல் சிறுவன் என்ன பண்ணுவான்னா அவன் வந்து மிகவும் வந்து ரொம்ப அவனோட நடத்தையை வந்து கண்டிக்கத்தக்க சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா அதாவது என்ன பாருங்க இந்த இன்டென்ஷன் அவனோட இன்டென்ஷன் என்னன்னா கருத்தில் கொள்ளப்படாது. அவன் என்ன செஞ்சான்னு ஒண்ணுமே அவன் கருத்துல வந்து வரல. ஆனாலும் 11 வயது அடையும் போதுன்னு ஒழுக்கம் பற்றி சார்பு நோக்கத்தை இவர்கள் வந்து அடைகின்றனர். ஒழுக்கம் பற்றி தீர்மானிக்கும் போது என்னென்ன பாருங்க சந்தர்ப்பங்கள், நோக்கங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நமது ஒரு டிசிப்ளின் நம்ம சொல்றோம். ஒரு ரெகுலேட்டர் சொல்லும்போது அந்த எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஒரு தவறு நடந்திருக்குது. இது முக்கியமான அதுதான் பார்க்குறாங்க என்னன்னா, அதாவது ஒழுக்கப்பட்டு தீர்மானிக்கும் போது சந்தர்ப்பங்கள்.
இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இல்லையா? அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? அப்புறம் அதோட பர்பஸ் என்ன இருந்துச்சு? இது 2மே. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அதோட நோக்கம் என்ன? 2வது வந்து அது சிச்சுவேஷன் என்ன? இதை 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 வைத்துதான் ஒரு ஒழுக்கத்தை வந்து நாம வந்து பண்ணிக்கலாம். இப்போ மேற்கண்ட நிகழ்வை வச்சு வந்து நீங்க நல்லாவே நீங்க ஜட்ஜ் பண்ணிருப்பீங்க. பாருங்க, இப்ப உயிரினங்களை வந்து இந்த மனிதனிடம் மட்டுமே ஒழுக்க பண்புகள் வந்து நம்ம காணப்படுகின்றன. கல்வியின் முக்கிய நோக்கம் ஒன்று என்ன? மாணவர்களே நல்லா ஒழுக்கங்களை வந்து நம்ம வாய்ப்புகளை வந்து ஒழுக்கத்தை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நம்ம அளிக்கிறது தான் மிக மிக முக்கியமானது பார்க்கிறோம். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம சுவாமிஜி விவேகானந்தர்ல இருந்து மகாத்மா காந்தி கூட இந்த ஆதார கல்வியில் இருந்து எல்லாமே என்னமே எது சென்டர் பாயிண்ட் என்னன்னா இந்த டிசிப்ளின், அந்த அவங்களுடைய கேரக்டர் பில்டிங் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த மற்ற நிலையில விட ஆரம்ப கல்வி நிலையில தான் மாணவர்கள் வந்து என்ன நல்ல ஒழுக்கத்தோடு விதைகளை வந்து நம்ம ஊன்ற முடியும் என்கிறது இங்க கல்வி உளவியலாளர்கள் கருத்தா இருக்குது. இப்போ ஆசிரியர் வந்து கருத்துக்களை கூறினாலும் மறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடைய பருவம் ஆரம்ப கல்வி நிலை. இந்த இதுல தான் இப்ப கூட ஒரு சுச்சுவேஷன் வந்து மாறிட்டு வருது. ஆரம்ப கல்வியில வந்து நம்ம எந்த விதமான ஒரு ரெஃப்யூசல் இல்லாம அந்த கருத்தை வந்து as it is நம்ம அக்செப்ட் பண்ற நிலையில இருக்கோம். இப்போ அதனால்தான் இளமியல் கல் என்ற பழமொழி வந்து ஆரம்பத்தில் பார்க்கிறோம். அப்புறம் இந்த ஆரம்ப கல்வியிலே நம்ம கொடுக்கும்போது நல்ல மனமாற்றத்தை வந்து நம்மளால ஏற்படுத்த முடியும் என்பது கல்வி உளவியலாளர்கள் கருத்தா இருக்குது. ஆனா இன்றைய காலகட்டத்துல எப்படிங்கிறது நம்மளுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும். அதையும் மீறி தான் நாம இந்த ஒழுக்கத்தை வந்து நாம வளர்ச்சியை வந்து ஒழுக்க வளர்ச்சியை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ இந்த மாதிரி ஒரு நேரத்துல இப்ப ஒழுக்க வளர்ச்சி என்பதன் உண்மையான பொருள் பாருங்க. அது மீனிங் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் எப்படின்னா ஆரம்பத்துல செயல்பாடு பாருங்க. பள்ளிகள் நடைபெறும் கால இறைவணக்க கூட்டம் வந்து மாணவர்கள் வந்து ஒழுக்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வந்து மிக இருக்கும் இடமாக நம்ம இங்க பார்க்கணும். இந்த மார்னிங் பிரேயர்ல வந்து சரியா ஒரு மாணவன் வந்து ஒரு மார்னிங் பிரேயர்ல வந்து நல்ல முறையில அவன் வந்து செயல்படுத்துறான் அப்படின்னா நிச்சயமா அவனிடத்துல அந்த பேசிக்கான அந்த மாரல் டெவலப்மெண்ட் வந்துட்டு நாம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில நேரத்துல மாணவர் வந்து உடல் அமைப்பு வந்து அவன் உடல் சிச்சுவேஷன் அன்றைய உடல்நிலை வந்து சரியில்லாமல் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இருக்கலாம். ஆனா மேக்சிமம் டேஸ் இப்ப வாரத்துல 5 நாள்ல 4 நாள் அவனால ஒழுங்காக மாரல் டெவலப்மெண்ட் இருக்க முடியுது அப்படின்னா நிச்சயமா அவன் வந்து மாரல் டெவலப் இருக்கிறான். இப்ப அந்த மாதிரி ஒரு கிடைத்த அனுபவம் இருக்குது பாத்தீங்களா? அது வந்து பள்ளிகள் எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள் என்பதை வந்து நம்ம கற்பித்தல் பயிற்சியின் போது நம்முடைய ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம விவரங்களை சேகரித்து அந்த மாதிரி ஒரு சேகரித்த விவரங்களை வந்து நம்ம ஒரு அறிக்கையாக நாம தயாரிச்சேன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா பிற்காலத்துல வந்து நம்ம இந்த ஒழுக்க நெறியில டெவலப்மெண்ட் பத்தி நம்ம ஒரு இன்ட்ராக்ட் பண்றதுக்கும் இல்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணி அது மூலமா நாம் ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்ம வந்து ஏத்துக்கிறதுக்கு நம்ம காரணமா இருக்கும். அதே நேரத்தில் நுண்ணறிவை காட்டிலும் நல்லொழுக்கமே இன்றைய முக்கிய தேவை என்பதையும் பெருமளவான கல்வி உளவியலர்கள் நம்புறாங்க. இதுலதான் உண்மையும் இருக்குது. அதாவது நுண்ணறிவை காட்டிலும் இன்டெலிஜென்ஸ் நம்ம பாக்குறோம். இன்டெலிஜென்ஸ்ல மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம். அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் நம்ம விட நம்மளுடைய பேசிக் அந்த மாரல் எஜுகேஷன் வந்து எவ்வளவு ஒரு முக்கியம்ங்கிறத நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லா மாணவர்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எல்லா ஆசிரியர்களுக்கு இது புரியும். சோ இது என்ன ஆகுதுன்னா பாருங்க, ஒழுக்கம் குறைந்த தலைவர்களால் சமூகத்துக்கு தீமையே எழும். அதனால்தான் நம்ம விவேகானந்தர் சொல்றது என்னன்னா நல்ல லீடர் இஃப் யூ ஆர் எ குட் லீடர் என்ன ஆகுதுன்னா இஃப் யூ ஆர் குட் சர்வெண்ட் யூ கேன் பிகம் எ குட் லீடர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுல பார்க்கும்போது எவ்ரிபடி கேனாட் பிகம் எ குட் சர்வெண்ட். ஏன்னா நல்ல ஒரு வேலைக்காரனா நம்மளால இருக்க முடியுமானா நிச்சயமா யாராலும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வேலைக்காரன் அப்படிங்கும் போது அங்க என்ன வரணும்னா அங்க ஒபீடியன்ட் மட்டுமே இருக்காது, கீழ்ப்படிதல் மட்டுமே இருக்காது, அங்க வந்து டிசிப்ளின் இருக்கும். அப்போ சர்வெண்ட்ங்கிறதுக்கு அனதர் கோர் கூட டிசிப்ளின் சொல்லலாம். சோ அந்த அளவு ஒரு டிசிப்ளினா ஒரு வெல் டிசிப்ளின் ஸ்ட்ரக்சரா ஒருத்தர் இருக்கும் போது அவ வந்து பெர்ஃபெக்டா ஒரு வெல் சர்வெண்டா இருக்கிறான். இந்த சர்வெண்டா என்ன இருப்பான் நிச்சயமா லீடரா இருக்கும்போது என்னங்கன்னா அங்க வந்து இன்டிசிப்ளின் நிறைய பாக்குறோம். ஏன்னா அங்க வந்து நிறைய ஃப்ரீடம் கிடைக்குது. ஒரு லீடர் அங்க பார்க்கும்போது அங்க வந்து he has got freedom to do lot of mistakes. ஆனா அதையும் மீறி வந்து டிசிப்ளினா எந்த விதமான ஒரு தவறும் செய்யாத ஒரு மனிதன் இருக்க பாத்தீங்களா? அவனுக்கு தவறு செய்கின்ற உரிமை இருந்தும் தவறு செய்கின்ற வாய்ப்புகள் இருந்தும் தவறு செய்கின்ற வசதிகள் இருந்தும் கூட அவன் ஒழுக்கத்தினால் எவன் ஒருவன் தவறு செய்யாமல் இருக்கின்றானோ அவன் தான் he will become the
குட் லீடர், அவன் தான் என்ன டிசிப்ளின் நம்ம லீடர் சொல்றோம். அந்த லீடர் வந்து எப்படி வருதுன்னா, சாதாரண ஒரு பதவியினாலயோ, இல்ல ஒரு படிச்சதுனாலயோ, இல்ல ஒரு வாரிசுனாலயோ, சிச்சுவேஷன் ஏன்னா லீடர்ஷிப் நெறைய இருக்குது. நெறைய பேர் பேசலாம். ஏன்னா சிச்சுவேஷன் லீடர்ஷிப் இருக்குது, இந்த மோனோபோலி இருக்குது. அதே நேரத்தில் வந்து அந்த சோசியல் அந்த டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் இருக்குது. அது வந்து அந்த சொல்லுவாங்க. எல்லாமே எல்லாருக்கும் நல்லா சர்வசாதாரணமா போயிட்டு, இருந்தாலும் அவங்க காரியத்துல கண்ணா இருப்பாங்க லீடர்ஷிப்ல. இந்த மாரி இருக்குது. இந்த மாரி லீடர்ஷிப்லயும் நமக்கு பெஸ்ட்டா இருக்கிறது, அந்த டிசிப்ளின் லீடர் கிடைக்கிறது. யாரால கிடைக்குதுன்னா, டிசிப்ளின் தான் நமக்கு நிச்சயமா ஒரு மாரல் டெவலப்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இத்தகைய ஒரு லீடர்ஷிப் உருவாக்குறதுக்கு மாணவர்கள உருவாக்கணும்னா, இது வந்து மாரல் டெவலப்மெண்ட் இல்லாம முடியாதுன்னு சொல்றாங்க. இது வந்து இத்தகைய உயர் ஆற்றல்களை வந்து என்ன பண்ண பயன்படுத்தி கொள்றத முக்கியமா அவங்க பார்ப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்தின் செல்வாக்குகள், குடும்பத்திற்கான பல்வேறு உறுப்பினர்கள், அவர்களுடைய நடத்தை எல்லாமே ஒரு குழந்தையோட ஒழுக்க வளர்ச்சியோட முக்கியமான பங்கை வந்து பெறுவனா இருக்குது. இது வந்து நம்ம பள்ளி அளவுல மட்டும் இல்ல, அந்தந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்ல அங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி நடக்கிறாங்க, அவங்களோட பேச்சு வழக்கு எப்படி இருக்குது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, அவங்களோட இன்டராக்ஷன் வித் சொசைட்டி, இன்டராக்ஷன் வித் பெர்சனல், இன்டராக்ஷன் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதை ஒரு குழந்தை இமிட்டேஷன் பண்ணும்போது, ஒரு குழந்தை அப்சர்வேஷன் பண்ணும்போது, அதுங்களுடைய ஒழுக்கம் அங்க மாறும்னு சொல்றாங்க. அதே போல வந்து குழந்தைகள் வந்து தினமும் அவங்க பார்க்குறாங்கல்ல, அப்சர்வ் பண்ணுவாங்க இல்லையா? இந்த உற்று நோக்கல், இந்த அப்சர்வேஷன் மூலமாவும் நமக்கு டிசிப்ளின் வருது. இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க அவங்க செயல்படுற அந்த பண்புகள் வந்து பிற்காலத்துல பள்ளியின் வந்து செல்வாக்கு வர்றதுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அப்புறம் இதுவும் குடும்பத்திலயும் நல்ல ஒரு குட் இன்டராக்ஷன், குட் அப்சர்வேஷன் இருந்து, தேவையான விஷயம் வந்து பள்ளிக்கூடத்திலயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நாங்க பண்ணும்போது, நிச்சயமா என்ன வரும்? அவங்களுடைய குழந்தை வளர்ச்சிக்கான நிச்சயமா ஒழுக்க வளர்ச்சியான செயல்பாடுகள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நிச்சயமா அவங்க வந்து வந்து அவங்க வந்து அடைக்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுன்னா, மாணவர்களோட நல்லொழுக்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகள வந்து நல்ல நிச்சயமா அங்க உருவாகுது. இது பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, இதுல யாரு வந்து முக்கிய பங்கு அப்படின்னா, பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள். அதாவது என்ன பியர் குரூப்ஸ். இங்க வந்து ஒரு மாரல் டெவலப்மென்ட் குழந்தைகள் மிக மிக முக்கியமாக பங்கு அளிக்கிறாங்க. இந்த மாரி கேள்வி வந்து எப்படி கேட்கறாங்கன்னு இதுல வந்து ஒரு 4, 5 கேள்வி வந்து இங்க கேட்பாங்க. அது மாணவர்களோட ஒழுக்க மாரல் டெவலப்மென்ட்ல வந்து இது வந்து மிக முக்கிய பங்காற்றுது. அதாவது குடும்ப உறுப்பினர்களா, பள்ளியில் உள்ள சக மாணவர்களா, இல்ல பள்ளியின் சூழலா, இல்ல மாணவர்களுடைய சுய ஒழுக்கமா, இப்படி எல்லாம் அவங்களுக்கு அவங்க கேட்கும்போது, சரியான முறையில நம்ம எம்சிக்யூ வந்து இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுட்டா தான் நம்மளால எழுத முடியும். அப்புறம் அடுத்தது வந்து குடும்பத்தோட செல்வாக்குகள், குடும்ப உறுப்பினர்களது நல்லொழுக்க பண்புகள், பள்ளியின் செல்வாக்குகள், இவை எல்லாமே என்ன ஆகுதுன்னா, உயர்ந்த வாழ்க்கை குறிக்கோள்களை கொண்டுள்ளது. அப்புறம் அறக்கருத்துக்களையும் தமது உள்ளத்தை அமைத்து, இவற்றில் கேற முறையில் நடந்து கொள்ளும் பழக்கத்தை குழந்தை அடைதல் ஒழுக்க வளர்ச்சி என்கிறோம். இப்போ ஒழுக்க வளர்ச்சி கொடுத்து எம்சிக்யூ கொடுக்கும்போது, நீ என்னென்ன ஃபேக்டர்ஸ் பாருங்க. இது வந்து என்ன வாழ்க்கை குறிக்கோள் வந்து உயர்ந்ததா இருக்கிற லட்சியத்துல அறக்கருத்துக்கள். 2வது வந்து என்ன, அப்புறம் அந்த சூழ்நிலை வந்து கூட அவர்களுடைய குடும்பத்தார் நடத்துகின்ற விதம். அப்புறம் அவங்க பழகும் விதம், சக மாணவர்களுடைய அந்த நடத்தைகள், பள்ளி ஆசிரியர்களுடைய பழகும் விதம், அப்புறம் ஒழுக்க வளர்ச்சி எல்லாமே இங்க வந்து வருது. அப்புறம் பள்ளி கல்வியின் வழியே நல்லொழுக்க பழக்கங்களை வந்து குழந்தைகள் வந்து அடைய வேண்டும். இதுதான் நம்ம அட்மோஸ்ட் கோலா நினைக்கிறோம். ஏன்னா, ஆசிரியர்கள் கூறுவதை குழந்தைகள் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றனர் இல்லையா? இததான் சமுதாயம் எதிர்பார்க்கிறது. பள்ளியில் வந்து குழந்தைகளுக்கு நல்லொழுக்க பண்புகளை வளர்ச்சிக்கான பயிற்சி அளிக்கையில் வந்து என்னென்ன பாருங்க, குடும்ப சூழ்நிலை ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சுற்றுப்புற சூழ்நிலை இதையும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் முழு தன்மையும் ஆராய்ந்து அவற்றில் காணப்படக்கூடிய குறுக்கீடுகள் இங்கதான் நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்றது என்ன இருக்குன்னா, அங்க என்னென்ன வந்து அங்க வந்து ஒரு அப்ஜெக்ஷன் வருது, குறுக்கீடு வருது, இன்டரன்ஸ் வருது, தடைகள் வருது, ஒரு அப்ஜெக்ஷன் வருது. அதே அந்த குறைபாடுகள் எங்கேல வந்து குறைபாடுகள் வருது. இது எல்லாவற்றையும் கடந்து நல் வளர்ச்சியினை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து என்ன பண்றோம், ஆசிரியர்கள் வந்து நம்ம உருவாக்கி தருதல் வேண்டும். இது எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க. அப்போ குழந்தைகளது ஒழுக்க வளர்ச்சி தனிப்பட்டு வருவதில்லை. தனிப்பட்டு நிகரமா இல்லை இல்லையா? இப்போ குழந்தைகள் வந்து ஒழுக்கம் வந்து பல நிலைகள் வளர்ச்சி வருகிறது. என்னென்ன பாருங்க, அறிவு வளர்ச்சி, மன எழுச்சி வளர்ச்சி, சமூக பண்பு இவற்றோடு இணைந்து நிகழ்வதே நல்லொழுக்க பற்றிய போதனை காட்டிலும் என்ன சிறப்பான சூழ்நிலை வந்து பள்ளி சூழ்நிலை என்ன ஆகுது, மாணாக்கரது நல்லொழுக்க வளர்ச்சிக்கு அதிக அளவு பயனுள்ளவை. இந்த இந்த சாப்டர் இந்த ஒரு பேரா வந்து ரொம்பவே முக்கியமானது பாருங்க. இத வந்து சூழ்நிலை என்னன்னா, பள்ளி போதனைகளை காட்டிலும் அதாவது என்னன்னா மகிழ்ச்சி பரவிய குடும்ப சூழ்நிலை.
எவ்வளவுதான் நம்ம ஸ்கூல்ல வந்து கொடுத்தா கூட அவன் குடும்பத்துல வந்து நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், ஒரு நல்ல ஒரு குட் என்விரான்மெண்ட் இருக்கும் போது அவனுக்கு நல்ல ஒரு மாணவ பருவத்துல வந்து பள்ளி சூழ்நிலை அவங்க அவன் ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணும். இது இந்த ஒழுக்க வளர்ச்சி ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்ப இதில் மெயின் வந்து குறிப்பு பாருங்க. இது வந்து பெற்ற அறிவிக்கும். அப்புறம் பாடப்புல கற்றறிந்த பின்னர் என்ன வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். இது ஒழுக்க வளர்ச்சி பற்றிய உளவியல் கருத்துக்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இது வந்து என்னன்னா, இதுல வந்து ஒரு சின்ன ஒரு செயல்பாடையும் பார்க்கலாம். வீட்டில இருந்து பள்ளிக்கு வரும் வழியில் மாணவன் வந்து ஒரு இலை நுனியை கிள்ளி எறிகிறான். இலை நுனி ஒரு மரத்தையே என்ன பண்ணிருவான், பிடுங்கி வேரோட வந்து கிள்ளிட்டு எடுத்து எரிச்சிட்டு வருவான். அப்போ இது போன்ற செயல்களுக்கு எல்லாம் காரணம் என்ன 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 நம்ம நினைக்கலாம்? வீட்டு சூழ்நிலை ஏற்பட்ட தாக்கமா, இல்ல மனதில் ஏற்படுகின்ற அவன் ஸ்ட்ரெஸ் ஒரு அழுத்தமா என்கிற பார்க்கும்போது, இந்த மாதிரி வந்து பள்ளி ஏற்பட்ட ஒழுங்கின்மையை எவ்வாறு நாம போக்கலாம் என்பது குறித்து நாம என்ன பண்ணலாம், நம்ம ஆசிரியர்கள் வந்து ஒரு குறிப்பினை நாம தயார் செய்து அது மூலமா நம்ம ஒரு விடியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இதுல என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, பிற உயிரினங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப மரம் செடி கொடிகள் என்ன பிற உயிர்கள் தானே. இப்ப அதுக்கு மட்டும் நாம எப்படி நாம தீங்கு செய்யலாம் என்கின்ற இந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும். இந்த எண்ணத்தை வந்து மாணவ ஆசிரியர்கள் வந்து நம்ம ஏற்படுத்தும் போது மாணவர்களோட மன அழுத்தம் வந்து குறைப்பதற்கு, நம்ம வந்து தவறான நடத்தையை வந்து போக்குவதற்கு என்னாகும், பள்ளியில் வந்து ஆசிரியர் மாணவர்கள் அன்பு செலுத்தி அரவணைத்து நாம் என்ன பண்ணோம், அவர் செயல்பாடுகள் அளிக்கலாம். அது என்ன, ஃபேமிலி இஸ் ஏ ஷாக் அப்சர்வர். அந்த மாதிரி கூறுக்கும்போது என்ற கூட்டுக்கிணங்க குடும்பமானது வந்து ஒரு ஒரு மன அதிர்வுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் அமைப்பாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு வண்டியில வந்து இந்த ஷாக் அப்சர்வர் இருக்குது இல்லையா? ஒரு வண்டி வந்து நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்ல நம்ம ஏறி இறங்குறோம். இப்போ அந்த நேரத்துல வந்து ஷாக் அப்சர்வர் இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து என்ன ஆகுது, ரொம்ப வேகமாக வண்டியில் அடிக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய உடல் எலும்புகள் ஆகட்டும், நம்மளுடைய உடல் ஏற்படுகின்ற அதிர்வுகள் என்ன ஆகுது, மிக அதிக அளவில் என்ன பாதிக்கடிக்கும். இப்போ ஷாக் அப்சர்வர் வந்து ஒரு வண்டியில இருக்கும் போது அதுல உடலில் வர்ற அந்த அதிர்வுகளை வந்து இது தாங்கக்கூடிய சக்தியை வந்து ஷாக் அப்சர்வர் படுகிறது. அதே ஒரு மாணவன் ஆகட்டும், இல்ல ஒரு ஆசிரியர் ஆகட்டும், இல்ல ஒரு சாதாரண ஒரு வேலை புரிபவர்கள், ஒரு இளைஞனாகட்டும், அவர்கள் வந்து வெளியில போகும்போது ஏகப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வரும். மன அழுத்தம் வந்து காரணமா இருக்கலாம். வேலை செய்யற இடத்துல, நம்மளுடைய படிக்கின்ற இடத்துல, நம்முடைய மாணவர்களுடைய நண்பர்கள் மத்தியில, இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாமே ஒரு ஷாக் அப்சர்வர் எங்க இருக்கு, ஃபேமிலியில போகும்போது அந்த சிச்சுவேஷன் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு ஒரு ஆறுதலாக ஆறுதலாக இருக்கின்ற பொழுது அங்க ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷாக் அப்சர்வரை மனநிலையில வந்து நம்ம சமன்பாடு அடையலாம். மன எழுச்சிகள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்கலாம். அடுத்த அடுத்த முறைகள் வந்து நம்மளுடைய எளிமையாக வந்து நம்ம செயல்கள் வந்து கொண்டு போகலாம். இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கும் இது என்ன மிகவும் மிக பயனுள்ள ஒரு விஷயமாக நமக்கு குடும்பத்திலிருந்து ஷாக் அப்சர்வர் உதவுது. அதே போல வந்து ஒவ்வொருவருக்குமே நம்ம அன்பு செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்துக்கு என்ன பிரச்சனைகளை வந்து என்ன பண்ண அங்க வந்து மினிமைஸ் ஆகும். எப்ப வந்து பிரச்சனைகள் வந்து அங்க குறையுமோ அங்க வந்து என்னன்னா வந்து அங்க வந்து புரிதல் வந்து அதிகமா இருக்கும். புரிதல் அதிகமா இருக்கும் பொழுது அங்க வந்து ஆற்றல் வந்து அங்க பிரகாசிக்கும். எங்க ஆற்றல் பிரகாசிக்குதோ அங்க ஆக்கம் வந்து அங்கே விரிவடையும். எங்க ஆக்கம் விரிவடையுது அங்க வந்து செல்வ செழிப்பு ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு குடும்பமாகட்டும், ஒரு பள்ளி அளவிலாகட்டும், ஒரு சிறந்த ஒரு அவுட்கம் வரும் அப்படின்னா அங்க இருக்கின்ற எல்லாமே ஒரு ஷாக் அப்சர்வரா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பரிதாப உணர்வுடன், ஒரு அன்புடனும், ஒரு இரக்க உணர்வுடனும் நம்ம செயல்படுத்தும் போது அங்க மன அழுத்தங்கள் வந்து கம்மியாகும் போது நிச்சயமா அங்க வந்து ஏன்னா மன சுமை வந்து அங்கே களையப்பட்டு மன சுகம் வந்து அங்க மேலோங்கும் பொழுது நிச்சயமா அங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு 1000 மடங்கு அங்க வந்து வளர்வதற்கான வாய்ப்புகள் வந்து உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது வந்து முக்கியமா சமூக தீர்வுக்கு வந்து இது ஒரு விடையா நமக்கு கிடைக்குது. அப்புறம் பெற்றோர்கள் பெரும்பாலும் பள்ளிகளுக்குள்ள வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை கேட்பதற்கு தனியாக நேரம் ஒதுக்குறதே கிடையாது. ஈவன் நிறைய பேரண்ட்ஸ் கூட அங்க இருக்கின்ற அந்த குழந்தைகள் எந்த வகுப்பு படிக்கிறாங்க கூட தெரியாது. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம ஒரு சில நேரங்கள பார்க்குறோம். நேரா பள்ளியில வந்து கூட எந்த வகுப்புன்னு கூட சேர்த்து எந்த வகுப்பு தெரிஞ்சாலும் எந்த செக்ஷன்ல ஏயா, பியா, சியா, டியா செக்ஷன கூட தெரியாம மாணவர்களோட பெயரை மட்டும் சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு அறியாமையில இருப்பாங்க நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் அதே போல வந்து பள்ளி ஆசிரியர் வகுப்பு நேரங்களிலும் அல்லது அதற்கென நேரம் ஒதுக்கி மாணவர்கள் என்ன பண்ணலாம், அறிவுரை வழங்குவதை நம்ம நிறைய பார்க்கலாம். சோ இது வந்து பள்ளியில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப செயல்பாடு பார்க்கலாம். இப்ப செயல்பாடு 2ல பார்க்கும்போது இது வந்து இதுலயும் நம்ம ஒரு 2, 3 கேள்வி எதிர்பார்க்கலாம். அதாவது பள்ளி சுற்றுப்புறம் மாணவர்கள் எந்த மாதிரி தூய்மை வைத்திருக்கிறது எந்த ஒரு அவசியம் பாருங்க. மாலை நேரங்கள்ல பள்ளி தோட்டவெளி பார்க்கலாம். இதுல எதுக்குங்கிறது விளக்க நம்ம பார்க்கலாம். இப்ப தோட்டவெளி ஏறக்குறைய 1/2 மணி நேரம் செலவிடும் போது
அந்த அரை மணி நேரத்துல வந்து நம்ம ஒரு தியானத்தில் இருக்கும் போது எந்த மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம இருக்கணும், அதே நேரத்துல அந்த ஒரு குழந்தைகளோ இல்ல நம்மள மாதிரி பெரியவர்களோ நமக்கு விரும்பிய ஒரு தொழில், விரும்பிய ஒரு செயல்பாட்டுல நம்ம அந்த செயலை வந்து நம்மளுடைய மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது தியானத்தில கிடைக்கக்கூடிய அந்த பலன், அந்த இது வந்து நமக்கு கிடைக்குங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரம் வந்து அந்த வேலை முடித்த பிறமான விளையாட்டில் கூட நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள ஈடுபடுத்தி வைக்கலாம். ஸோ இந்த செயல்பாடு மூலம் நமக்கு வந்து மிகுந்த ஒரு பயனை வந்து நமக்கு கிடைக்குது. இது எந்த அளவுக்கு விளக்கம் அப்படின்னா பாருங்க, இப்ப மாணவன் ஓய்வு நேரங்கள்ல வந்து நல்ல செயல்பாடு ஈடுபடுத்தவில்லைன்னா, அவனுக்கு என்ன ஆகும்னா எந்த செயல்பாடும் அளிக்காமல் வந்து நம்ம வந்து அவனுக்கு நம்ம தடை ஏற்படுத்தினா, அவன் தவறான செயல்கள் வந்து ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓய்வு நேரமே தெரியுது. அந்த ஓய்வு நேரத்த அவன வந்து சரியான வழியில அவன வந்து நம்ம செலுத்தணும். அவனோட ஓய்வு நேரத்திலயும் அவனுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடு செயல்படுத்தல அப்படின்னா, அது வந்து தவறான செயல்ல வந்து அவன் என்ன பண்ணிக்கிறான், போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல வந்து இந்த வாய்ப்புகள் அளிக்கும்போது, இந்த மதிப்புசார் கல்வியும் நமக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூ எடிக்ஷனுக்கும் என்ன ஆகும்னா, வேல்யூ எஜுகேஷன் கூட அவனுக்கு அங்க ஒரு வாய்ப்பாக அமையும். அப்புறம் வீட்டில் பார்த்தேன்னா, பெற்றோர்கள வந்து குழந்தைகள வந்து தனித்து விடாமல், அவர்கள வந்து கண்காணித்து வரும்போது, பிரச்சனைகளை கேட்டறிந்து, அவர்கள் தவறு செய்யும் நேரங்கள வந்து பக்குவமாக அவன கண்டித்து வரும் பொழுது, என்ன ஆகுது, வேண்டிய ஒரு அறிவுரை வந்து நம்ம வழங்கினபோது நிச்சயமா அங்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் மிகச் சிறிய வயதில் குழந்தைகள் இருக்கும்போது என்ன பண்ணும், ஒழுக்க நடத்தை என்பது அவனுக்கு குறிப்பிடத்தக்க வந்து காணப்படாது. ஏன்னா ரொம்ப வந்து அந்த ப்ரீ பிரைமரி அந்த செக்ஷன்ல பார்க்கும்போது, அப்போ அவங்க வந்து மன எழுச்சிய வந்து எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, அந்த மாரி ஒரு வந்து இணைந்த மனம் வெளிப்படுத்தும் ஆற்றல் வந்து அவங்க என்ன பண்ணும், அந்த ஆசிரியர்களும், அதே நேரத்துல வீட்ல இருக்கிற இந்த பெரியவர்களும் வந்து நிச்சயமா அவர்களுக்கு வேண்டிய ஒரு சமநிலை வந்து உருவாக்கி தருவது மிக மிக கட்டாயமா நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன செயல்பாடு பார்க்கலாம்னா, ஒரு மாணவன் இருக்குன்னு வச்சுங்களேன், அவனுடைய பென்சில், ரப்பர், பேனா இது எல்லாமே கரெக்ட்டா வைக்கிறாங்க. இது வேற யாரோ என்ன பண்ணுவாங்க, திருடிட்டு வீட்ல வருவாங்க. ஏதோ எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவனுக்கு திருடணும்னு தெரியாது. சரி எனக்கு தேவைப்படும் திடீர்னு அடிச்சிருவான். அவனுக்கு தெரியாமலே கூட எடுத்துட்டு வருவான். இந்த மாரி நேரத்துல அந்த மாணவன் செயல வந்து ஒரு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அவனை கண்டிக்காமல் அமைதியாக இருந்து விடுகின்றனர். பாருங்க. அப்போ இதுக்கு மாறா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பொருள்கள் வந்து இது உன்னோடது இல்லையே தம்பி, இது எப்படி வந்துச்சு? பள்ளிக்கு வந்து நீ வந்து என்ன பண்ண நீ வந்து என்ன நீ வந்து வீட்டுக்கு இத எடுத்துட்டு போக வேணாம். வீட்லயே வச்சிருன்னு சொல்லி, அந்த மாணவன வந்து என்ன பண்ணுவாங்க, தவறான வழியில வழிகாட்டக்கூடிய பெற்றோர்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, அந்த பெற்றோர்கள் இது வந்து நம்ம சரியா, தவறா என்பதை நம்ம நல்ல முறையில் வந்து நம்ம தீர்மானமா நம்ம இருந்து, அவனுக்கு வேண்டிய ஒரு சரியான நடைமுறை வந்து ஆசிரியர்கள் நமக்கு குடுக்க வேணும். இது வந்து விளக்கம் என்ன பாருங்க. எந்த நடத்தை பாராட்டை பெறும், எந்த நடத்தை தண்டிக்கப்படும் குழந்தை உணர்ந்தவுடன், ஒரு நடத்தையை மேற்கொள்ள, அதன் விளைவு நான் பார்க்கும்போது என்னாகும், போதுமானது மட்டும் குழந்தையை வந்து நடத்தைக்காக பாராட்டும் போது பெற்றோர்கள் வந்து என்ன பண்ண என்ன செயல் ரொம்ப முக்கியமா இருக்குது. அதாவது ஒரு விஷயத்த வந்து பாராட்டுறாமா, ஒரு விஷயத்த தண்டிக்கிறோம் என்பதை பொறுத்து தான், அந்த மாணவர்கள் வந்து அந்த ஒரு ஒரு செயல்பாட வந்து நாம் வந்து கன்டினியூவா தொடர்ச்சியா செய்யலாமா? இல்ல செய்யக்கூடாதா என்பதை ஒரு மாணவன் வந்து தீர்மானிக்கிறான். ஒரு குழந்தை வந்து தீர்மானிக்குது. அப்போ நல்ல விஷயங்களை பாராட்டும்போது, நல்ல விதமான செயல்கள் வந்து அந்த குழந்தை வந்து என்ன தொடர்ந்து செய்யுது. தீய விஷயங்கள் வந்து கண்டிக்கும் பொழுது, அந்த தீய செயல்களை வந்து அந்த மாணவன் வந்து என்ன மேற்கொண்டு செய்யாமல், அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த செயலுக்கு வந்து ஒரு கடிவாளம் அவனே ஒரு செய்யக்கூடாது என்ற மனநிலை வந்து மாணவன் வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ இத வந்து உளவியலாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுக்க வளர்ச்சியிலே சிறந்த முன்மாதிரிகள்மாக சிறப்பிடம் இருக்கும்போது, முன்மாதிரி முழங்குவது சமூகத்திலே இருக்கிற முதியவர்கள், அப்புறம் வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து காரணமாக இருக்கின்றன. இல்லையா? அப்போ ஒரு மாணவன் இருக்கான்னா, பள்ளிக்கு வந்து ஆசிரியர் தெரியாமல் ஒரு காப்பி அடித்து தேர்வு எழுதுகிறான்னு வச்சுங்களேன். அப்போ தேர்வுல அதிக மதிப்பெண் பெற்றது மாணவன் வந்து என்ன பண்ணுவான், நான் தேர்வில் காப்பி அடித்து தான் அதிக மதிப்பு பெற்றேன் என்று அவன் சொல்றான்னு வச்சுக்கங்க. அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யணும்? தவறு என்ன திட்டுறாங்க. அப்போ நீ நன்றாக படித்து நேர்மையான முறையில் மதிப்பெண் பெற வேண்டும் என்பதில் தான் மகிழ்ச்சி அடைஞ்சு சொல்லி அவங்க சொல்லும்போது, நிச்சயமா அந்த மாணவன் என்ன பண்ணுவான்? அடுத்த முறை என்ன பண்ணுவான்? நிச்சயமா நன்றாக படிக்கிறதுக்கு அவன் வந்து முயற்சி பண்ணுவான். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எதிர்மறையாக, சரி பரவாயில்ல நீ என்னமோ பண்ணிக்கோ. ஆனா எனக்கு வந்து நல்ல மார்க் வேணும். நீ என்னமோ பண்ணிக்கோ. எனக்கு இந்த விஷயத்துல ஒரு அட்மிஷன் வேணும். நீ என்னமோ பண்ணிக்கோ. எனக்கு இந்த விஷயத்துல நீ வெற்றி பெற வேணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் போது அவுட்கம்ல மட்டும் அவங்க வந்து ஃபோக்கஸா இருந்து, அந்த ப்ராசஸ் வந்து அது பாசிட்டிவா இருக்கிறியா? இல்ல நெகட்டிவா இருக்கிறியா? அதோட இந்த ப்ராசஸிங்ல வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் குடுக்கும்போது என்ன கண்டுக்காம இருந்தேன்னா, நிச்சயமா அது மாணவன் வந்து வருங்காலத்துல வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய
காரணியா மாறின்னு சொல்றாங்க. அப்போ எந்த செயல் பாராட்டுகளை பெறுகிறது, எந்த செயல் தண்டனையை தருகிறது என்பதை அறிந்து குழந்தைகள் வந்து அதற்கேற்ப செயல்படுகின்றனர். எனவே இதெல்லாம் ஆசிரியர்கள் வந்து பெற்றோர்கள் முன்மாதிரியாக ஒரு மாடலாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அடுத்ததா பாக்குறது குழந்தையோட அனுபவங்கள் வந்து பெருக பெருக என்ன பல்வேறு பொருள்கள், கருத்துக்கள், நிலைகள் போன்ற தொடர்ச்சியான அதிகரிக்கும் போது இது இயல்பான அவங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும். மன வளர்ச்சிக்கு வந்து தேவையான பொருட்கள், கருத்துக்கள், நிலையான போன்றவற்றை சுட்டி திட்டவட்டமான முறையில் ஒருங்கிணைக்கும் போது அது என்ன ஆகும்னா ஒரு சென்டிமெண்டா ஒரு பற்றுக்களா அந்த குழந்தையோட மனதில் உருவாகும். இந்த பற்று மனப்பான்மை என்ன வரும் ஆக்டிவிட்டிஸா ஒரு ஆட்டிடியூட்ஸா ஒரு மனப்பான்மைகளா உருவாகி காணப்படுகின்றன. ஆரம்பத்துல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஆகும். அப்புறம் இந்த அட்டாச்மெண்ட் என்ன பின்ன ஆட்டிடியூட்ஸா மாறிடும். ஸோ இந்த மனப்பான்மைகள் வந்து ஆரம்பத்திலேயே நல்ல விதமான மனப்பான்மைகளா இல்ல தீய விதமான மனப்பான்மை கண்டறிந்து அதை வந்து நல்ல விதமான மனப்பான்மை நம்ம மடை மாற்றுவது தான் மிக மிக முக்கியமாக நாம் இங்க பாக்குறோம். ஸோ இதில் எப்படியெல்லாம் கேள்விகள் வருது அப்படின்னா ஒரு செயல்பாடு கொடுக்குறாங்க. இது வந்து இந்த இந்த செயல்பாடுகள் ஒரு மாணவர்கள் வந்து தருவது பெற்றோர்களின் கடமையா இல்ல பெற்றோர்களை இந்த செயல்பாடுகளை வந்து அவர்கள் ஊக்கப்படுத்தலாமா, ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தலாமா, இல்ல இந்த மாதிரி இந்த செயல்பாடு ஊக்கப்படுத்துவதன் மூலமா மாணவர்களை வந்து அடைகின்ற அந்த மன எழுச்சிகள் என்ன, அவருடைய மனநிலை பிற்காலத்தில் எப்படி இருக்கின்ற இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எம்சிக்கு வந்து வர்றதுக்கு இங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து நிறைய ஒரு எமோஷன்ஸ் பத்தியும் இதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூ பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு வேலையில் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்க உங்க பாட்டுக்கு ஆன் பண்ணிட்டு நிச்சயமா கேளுங்க. நிச்சயமா நீங்க எங்கேயோ இருந்தாலும் உங்களுடைய மெமரி வந்து உங்களுக்கு அது வந்து ரிட்டென்ஷன்ல இருந்துட்டே இருக்கும். ஒரு தடவை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கேளுங்க. நிச்சயமா உங்களுடைய பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் அந்த கனெக்டிவிட்டி வந்து இதை வந்து லிங்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீங்க எக்ஸாம்ல வந்து ஈஸியா நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், லெட் us see the next video, the next topic. Bye bye, Anand Kumar. Thank you.